சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ருச்சியோ, உன்கிட்ட இருந்த மொத்த நல்ல குணமும் போச்சு. அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் இருக்கிற திருட்டு புத்தி உனக்கும் வந்துருச்சு. அக்கா, என்னடா மிரட்டுற? மகாவையும் அவ குடும்பத்தையும் பத்தி 1000 தடவை சொல்லுவேன். அது திருட்டு குடும்பம் தான். எனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டியோட யோகிதை என்னன்னு என்கிட்ட சொல்லாத. அவளை பத்தி சொன்னா நீ தாங்க மாட்ட. மகாவை பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சனால தான் இப்பவும் நான் அவ கூட நின்றுட்டு இருக்கேன். நாங்க தனி குடுத்துல போனாலும் என் சம்பளத்துல ₹1 கூட நம்மளுக்கு வேண்டாம், மொத்தத்தை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுங்கன்னு தான் சொன்னான். சொன்னா திவ்யாக்கு ஃபீஸ் கட்டணும் கேள்விப்பட்டதோ அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த பணத்துக்காக முயற்சி பண்ணிருக்கா. ஆனா நீங்க 2 பேரும் கார்மெண்ட்ஸ்க்கு போய் அவளை திட்டினதை கேள்விப்பட்டோன்னே நான் தான் பாபு கிட்ட கைமாத்த அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். ஏன் உங்களால அவ நல்ல மனசை புரிஞ்சிக்க முடியலன்னு தெரியல. தப்பு மொத்தத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக போய் அவளையே டார்கெட் பண்ணி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய், அதாண்டா அவளோட திறமையே. ஒன்ன தப்பு பண்ண வச்சு அத ஓன் வாயாலேயே ஒத்துக்க வச்சு அவ எவ்வளவு நல்லவன்னு ஒன்னையே சொல்ல வைக்கிறா பத்தியா? அந்த திறமை அவளுக்கு மட்டும்தான் வரும். தனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்ன வச்சு அவ சாதிச்சுக்கிறாடா. இத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால என் பிள்ளைய விட்டுட்டு போயிடுன்னு நான் அவகிட்ட சொன்னேன். ஏண்டா, பெத்து வளர்த்த புள்ளைய நேத்து வந்தவ தட்டி பறிச்சுக்கிட்டு போனா நான் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணுமா? மகா எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களால ஏன் அதை புரிஞ்சிக்க முடியல? நானும் உங்ககிட்ட பேசி பார்த்து ஓஞ்சிட்டேன். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கோவம் வந்தா திட்டணும்னு தோணுச்சா என்ன வந்து திட்டுங்க, எங்க வேணாலும் வச்சு திட்டுங்க. வேணா பேங்க கூட வாங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா மகாவை இதுக்கு மேல எதுவுமே சொல்லாதீங்க. திவ்யா, இங்க வா, வந்து பணத்தை வாங்கிக்கோ. நில்லடி. அவன் பணம் கொடுத்தா உடனே நீ வாங்கிடுவியா? டேய், அவளை விரட்டிட்டு ஏன் பையனா வந்து நீ இந்த பணத்தை கொடு, நான் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் உன் பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கிளம்பு கிளம்பு. ஏமா இப்ப கூட பணமும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்லைன்னு தானே சொல்றீங்க? நான் உன் புள்ளையே இல்லைன்னு சொல்லு. சொல்லுமா. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மகா இல்லாம நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நீ என் பிள்ளையே இல்லடா, நான் உன்னை தலை முழுங்கிட்டேன்னு கூட வேணா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுக்காம போறேன். ஏன் வாய திறந்து சொல்லமா? என்னால சொல்ல முடியாதுல்ல. இந்தா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வலையில மீட்டு கொடுத்துறேன். நான் கிளம்புறேன்.